வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்வீட் பொட்டேட்டோ பால்ஸோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நான் எப்படி பண்ணுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ பால்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு குலாப் ஜாமுனோட டேஸ்ட் வரும், ஒரு சைடு உங்களுக்கு அப்பத்தோட ஃப்ளேவர் வரும். வெளியில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பக்கல்லில் போட்டு எடுக்கிறதுனால கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே ஸ்வீட் பொட்டேட்டோ மேஷ்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு சாஃப்ட் அண்ட் க்ரீமியாக இருக்கும். இந்த டிஷ்ஷோட மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ, அதாவது சக்கரவள்ளி கிழங்கு. இது நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறது கிடையாது, பனியாரக்கல்லில் போட்டு 1 டீஸ்பூன் எண்ணெயில் குக் பண்ணி எடுக்க போகிறோம். சில சமயம் பண்டிகை அன்றைக்கெலாம் கண்டினியூஸாக அன்ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றோமேன்ற குற்ற உணர்ச்சி இல்லாமல் இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணி நீங்கள் சுவாமிக்கும் படைச்சிட்டு நீங்களும் சாப்பிட்லாம். ஹெல்த்தின்னு சொல்லும் போது டேஸ்டியாக இருக்காதுன்னு நினைக்காதீங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உங்கள் கிட்ஸோட ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட இதை நீங்கள் பண்ணி வைக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். நான் 2 பெரிய சைஸ் ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். சக்கரவள்ளி கிழங்க நல்லா வேக வச்சுட்டு தோலை உரித்து எடுத்துக்கலாம். 2 ஓரமுமே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால் 2 ஓரத்தையுமே கூட நம்ம கட் பண்ணி தூக்கி வீசிடலாம். சக்கரவள்ளி கிழங்குல பார்த்திங்கன்னா நிறைய நார்ச்சத்து இருக்குது, நிறைய பெரிய பெரிய நார்லாம் இருக்கும். அதை மசிக்கும் போது நீங்கள் ரொம்ப பெருசாக இருந்தால் அதை நீக்கிடலாம். தோலெல்லாம் உரிச்சிட்டு நம்ம இது ஒரு ஃபோக்கு வச்சுட்டு மசிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வேக வச்சுருக்கணும். நல்லா வெந்துருத்துனா உங்களுக்கு ஈஸியாகவே மசிஞ்சிடும். இதை நல்லா ஈவனாக மசிச்சதுக்கப்புறமா நான் ஸ்வீட்டுக்காக 1/2 கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது ஸ்வீட்னர் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பைண்டிங்காக ஒரு 1/4 கப் கோதுமை மாவும் ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஸ்வீட்டுங்கிற போது வாசனைக்கு ஸ்வீட்டோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஏலக்காய் பொடியும் நான் சேர்க்க போகிறேன். ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளேவர் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் தூக்கி காமிக்கிறதுக்காக ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் தண்ணி சேர்க்காமல் அப்படியே நீங்கள் கை போட்டுட்டு நல்லா ஒரு பந்து மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்கோட ஈரப்பதமே போதும், நீங்கள் லிக்விட் எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா பூரி மாவு பதத்துக்கு வரா மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் பிசைய உங்களுக்கு இன்னும் ஸ்மூத் ஆகிட்டே போகும். நல்லா பந்து மாதிரி உருண்டு திரண்டு வந்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் இதை ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பந்துகளாக உருட்டி எடுத்துக்க போகிறோம். இது ஆக்சுவலி சின்ன சின்னதாக நீங்கள் உருட்டி எண்ணெயில் பொரிச்சு எடுத்தாலுமே உங்களுக்கு சூப்பராக தான் இருக்கும், குலாப் ஜாமுன் மாதிரியே இருக்கும். அதை ஜீராவில் போட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம். நம்ம சேனலில் ஏற்கனவே நான் சக்கரவள்ளி கிழங்கு குலாப் ஜாமுன் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் இருந்தால் அதையுமே போய் செக் பண்ணி பாருங்கள். சக்கரவள்ளி கிழங்குல பண்ண குலாப் ஜாமுன் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நல்லா ஈவனாக குட்டி குட்டி பால்ஸாக நான் உருட்டிக்கிறேன். உங்கள் வீட்டு குழி பணியார சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த பாலோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இது எல்லாத்தையும் குழி பணியார கல்லில் தான் போட்டு ரோஸ்ட் பண்ண போகிறோம். டீப் ஃப்ரைங் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம குழி பணியார கல்லில் போட்டு ரோஸ்ட் பண்ணுறோம். நான் இது வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணி ட்ரை பண்ணதில்லை, பணியார கல்லில் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பணியார கல்லிலேயே நம்மளுக்கு கொஞ்சம் பொறுமையாக பண்ணால் நல்லா அழகாக டேஸ்டியாக சூப்பராக வரும். மொத்த மாவையுமே இந்த மாதிரி உருட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக குழி பணியார கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீங்கள் அப்படியே ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா ஹீட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு பந்தாக அதில் நம்ம வைக்க போகிறோம். அதாவது ஒரு குழியில் ஒரு பால்ஸை நான் வச்சுக்கிறேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப மினிமமாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்லா கரகரன்னு வரணுன்னா நீங்கள் இது எண்ணெயில் போட்டு கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஸ்பூனை வச்சுட்டு குக்காக அப்படியே ரொட்டேட் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஆஃப் த பாலும் உங்களுக்கு ஈவனாக குக் ஆகும். ஒரு சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நான் ஒரு ட்ராப் நெய் சேர்த்துக்கிறேன் மேலே. நம்ம இந்த நெய் சேர்க்கறதுனால நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்வீட்டோட ஃப்ளேவர் கிடைக்கும். நம்ம இதில் அரிசி மாவு நெய்யெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு நல்லா அப்பத்தோட வாசனை வர ஆரம்பிச்சிடும். நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக அந்த லைட் ப்ரௌன் ஒரு மாதிரி பர்கண்டி கலர் வர வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கல்லிலேருந்து வெளியே எடுத்துக்கலாம். வெளில கோட்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஸ்டிஃபாக இருக்கும், உள்ளே தான் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா பணியாரத்தையும் கொஞ்சம் பொறுமையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம பொடிச்ச சக்கரை சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி குலுக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே குலாப் ஜாமுனோட டேஸ்ட் கிடைக்கும். பொடிச்ச சக்கரை சேர்த்து குலுக்க சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அந்த ஜீராவோட ஃப்ளேவர் வரத்துக்காக தான் நான் கொஞ்சமாக அந்த சக்கரை சேர்த்துருக்கேன். காலையில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுகர் கோட் பண்ணி நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சுட்டு ஒரு ஸ்நாக்ஸ் டைமில் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியோட வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நான் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லெட் வைக்கிறதுக்காக வேக வச்சுருந்தேன். ரொம்ப குழஞ்சி போச்சு. ஸோ கட்லெட் பண்ண முடியல, டைமும் இல்லை. அடுத்தது என்ன குவிக்காக பண்ணலான்னு யோசிச்சப்போ இந்த மாதிரி இருக்கிற பொடிகள்லாம் போட்டு பால்ஸ் பண்ணி பொரிச்சு எடுத்து வச்சேன். ரொம்ப சூப்பராக இருந்தது, பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிது. ஸோ அப்போலேருந்து நான் வாரம் ஒரு நாள் இது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
ஸ்வீட் பொட்டேட்டோ சத்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, happy weekend, thanks for watching.